ஹாய் சில்ட்ரன், எல்லாரும் என்எம்எஸ் எக்ஸாமுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? இந்த என்எம்எஸ் எக்ஸாம்ல மேட் பகுதியில புதிர் கணக்குகள்ங்கிற தலைப்புல வரக்கூடிய கணக்கு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த புதிர் கணக்குகளை பொறுத்த வரைக்கும் என்ன பேசிஸ்ல கொஷின்ஸ் இருக்குன்னா, விரி சிந்தனை திறன், உங்களுடைய சிந்திக்கிற திறன் அதை செக் பண்ற மாதிரியோ, இல்ல கணித திறனை வெளிப்படுத்துற மாதிரியோ, இல்ல சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவெடுக்கிற திறன் உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு பேசிஸ்ல தான் கணக்குகள் எடுக்கப்பட்டிருக்கும். அதுல ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு ஆடு மேய்ப்பவனிடம் 20 ஆடுகள் உள்ளன. அவர் ஆல் பட் 7 டைட் என கூறினால் மீதமுள்ள ஆடுகளின் எண்ணிக்கை எத்தனை? இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம், இந்த ஆல் பட் 7 டைட் இதுலதான் விஷயம் இருக்கு. இந்த ஆல் பட் 7 அப்படிங்கிறது ஒரு பசில் வேர்டு. இந்த பசில் வேர்டோட மீனிங் தெரிஞ்சுட்டா அந்த கணக்கு ஒண்ணுமே இல்லப்பா. என்ன இதோட ஆல் பட் 7 டைட் அப்படிங்கிற பசில் வேர்டோட மீனிங் என்னன்னு கேட்டா, தவிர, எதை தவிர, இந்த 7 இதுல என்ன எண்ணிக்கை கொடுத்திருக்கோ அதை தவிர, இந்த 7 அப்போ 7 தவிர, அந்த ஆடு மேய்ப்பனிட்ட இருக்கக்கூடிய 20 ஆடுகளை 7 தவிர மீதி எல்லாம் இறந்துருச்சு அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். அப்போ 7 தவிர மீதி இறந்துட்டுச்சுன்னா 13 இறந்ததா அர்த்தம் இல்லையா? 20ல 7 தவிர மீதி இறந்தது 13. அப்போ மீதமுள்ள ஆடுகளின் எண்ணிக்கை எத்தனைனா பதில் என்ன வரும்? ஆன்சர் 7. ஓகே, புரிஞ்சிருச்சா?